girls, welcome back to a girl zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 30 ஓட வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா DIY sheet mask. இது வந்து ஆலோவேரா வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது பிம்பிள்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி. அதே மாதிரி உங்க ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்குன்னா நீங்க இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்க ஸ்கின். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் டாப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆலோவேரா ஃப்ரெஷ் ஆலோவேராவோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம DIY டோனர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து நான் T3 எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த DIY டோனர் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் ஐகாட்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பட் அது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஆலோவேராவும் எசென்ஷியல் ஆயிலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. T3 எசென்ஷியல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பிம்பிளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் உங்க ஃபேஸ்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்டன் அப் கொடுக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணும். இப்போ வாங்க இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ஆலோ ஜெல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதாவது ஒரு எல்லோ கலர் லிக்விட் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி வந்து அதில் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சைட்ஸில் வந்து அதோட முள்ளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் எப்போவுமே வந்து அந்த ஜெல்ஸை ரிமூவ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் அதில் லைட்டாக வந்து பீசஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரேப் பண்ணிங்கன்னா அது பீசஸாகவே உங்களுக்கு கட்டாயி வெளில வந்துடும். இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கூட ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் அது க்யூபாகவே வந்துருச்சு. இப்போது இதை வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு விஸ்கஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்காது, ரொம்ப அடர்த்தியான ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா வந்து லிக்விட் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து DIY டோனர் யூஸ் பண்ணுறேன். இதிலே வந்து T3 எசென்ஷியல் ஆயில் இருக்கிறதுனால தனியாக ஆட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் இந்த டோனர் யூஸ் பண்ணாமல் பண்ணுறீங்கன்னா T3 எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க் எடுத்துக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து இதில் போட போகிறேன். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பேஸை வந்து நல்லா உறிஞ்சிக்கும். உறிஞ்சதுக்கப்புறம் இது நல்லா வந்து இதுவாயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஷீட் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டிஷ்யூஸ் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. நீங்கள் இதிலே வந்து டொமேட்டோ இதெல்லாம் கூடமே ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஆலோவேரா வச்சு பண்ணுறதுனால ஆலோவேரா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் மில்க் அண்ட் ஹனி கூட சேர்த்து யூஸ் பண்ணலாம். இந்த ஷீட் மாஸ்க் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து நீங்கள் பிரிச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரிலாக்ஸாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸு. இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த ஆலோவேரா ஜெல் அதாவது இந்த ஷீட் மாஸ்க் இல்லை, நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கினா கூட அதில் உள்ள ஜெல்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் இப்படி தான் இருக்குது, நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குது. இந்த DIY மாஸ்க்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிம்பிள்க்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மாஸ்க், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நீங்கள் இந்த மாஸ்க் போட்டுட்டு தண்ணி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் நம்பி நீங்கள் வந்து இதை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.